ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பேற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டை பார்க்குறோம். ஒரு நியூஸ் பேஸ்டோ, சார்ட் பேஸ்டோ, வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்ட் பேஸ்டோ நம்ம எதுவும் பார்க்குறதில்ல. இப்போது மார்க்கெட் வந்துட்டு இனி அடுத்த வாரம் ஏற்ற நிலையில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நியூஸ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, இந்தியாவோட எக்கனாமி நல்லா இருக்குது, அதனால் வந்துட்டு மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கமும், ஆர்பிஐயோட மானிட்ரி பாலிசி முடிச்சதுனால அதை பற்றி ஒரு பேஸ்டாகவும் எஃப்ஐ வந்துட்டு கொஞ்சம் ஆர்வத்தை காட்டினாங்க அப்படின்னு சொல்லிடலாம். சப்போஸ் மார்க்கெட் இறங்கினாங்க அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி நம்ம வந்துட்டு சொல்லலாம். அடுத்தது கொரோனா பரவல் அப்படின்ட்டு ஒரு முன்னாடியே ஒரு நியூஸ் பேஸ்டாக இருந்தால் மார்க்கெட்டை இது எதற்கு அப்படின்ட்டு நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நியூஸை வந்துட்டு நம்ம வெளியிட்டுடலாம். அதுதான் பேஸ்ட். ஆனால் மார்க்கெட்டில் என்ன நியூஸ் இருந்தாலும் சரி, பாசிட்டிவிட்டி நியூஸ், நெகட்டிவிட்டி நியூஸ், அதாவது நெகட்டிவ் நியூஸ், பாசிட்டிவ் நியூஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இங்கே எப்படி நம்ம வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை நம்ம செல்ஃப் ஸ்ட்ராட்டஜி எப்படிங்கிறது நீங்கள் உருவாக்கணுன்ட்டு நம்ம போன வாரம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஓப்பன் இம்பேக்ட் பார்த்துருந்தோம். அப்போ அந்த ஓப்பன் இம்பேக்டட் ஃபார்முலாவை நம்ம அடாப்ட் பண்ணணும். அதுபடி தான் நடக்குமானா அப்படி கிடையாது. இது வந்து ஒரு புரிதலுக்காக. இதை வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக இந்த மாதிரி நடக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ரெண்டே விஷயந்தான் மெயின் விஷயம். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் டிசிப்ளின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் கற்றுக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. அது லாபமோ நஷ்டமோ அது வேறு விஷயம். ஆனால் வந்துட்டு கன்சிஸ்டன்சி அப்படின்னு கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் மார்க்கெட்டை நம்பக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ட், அதாவது உங்களுக்கு தெரியும் இப்படி இருந்தால் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு பண்ணவே கூடாது, நினைக்கவே கூடாது. எப்பெல்லாம் உங்களுக்குள்ளே ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் எண்ணத்துக்குள்ளே வருதோ அப்போவே நீங்கள் மார்க்கெட்டை விட்டு சீக்கிரம் வெளியில் போக போகிறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். மார்க்கெட்டில் டிசிப்ளின், ரெண்டாவது விஷயம் டிசிப்ளின். உங்களுக்கு ஏற்ற ப்ராஃபிட் என்ன, ஏற்ற லாஸ் என்ன, அதை மட்டும் டிசிப்ளினாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை பார்க்கவே கூடாது. மார்க்கெட்டை எப்போதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்குதுன்னு உங்கள் மனசு சொல்லும். அதனால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிவிட்டு அதை டிசிப்ளினாக அதை பின்பற்றுங்க. அதில் ஓவர் கான்ஃபிடென்ட் மட்டும் அதையுமே நம்பாமல் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற ப்ராஃபிட் அண்ட் லாஸை மட்டும் பார்த்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு ஷட் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டிக்கு போயிடணும். ட்ரேடு அமையலை அப்படின்னா நீங்கள் ட்ரேடுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அமையும் போது நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அவ்வளோதான் கான்செப்ட்ஸ். அதனால் ரெண்டே விஷயந்தான், ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது, டிசிப்ளினை பின்பற்றணும். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் நீண்ட நாள் பயணம் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது நம்ம ரேஞ்ச், நம்ம வந்துட்டு 5 வருடங்களுக்கு மேலே நம்ம வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அதில் முக்கியமாக பண்ணிகிட்ருக்கிறதே ரேஞ்ச். அந்த ரேஞ்சுங்கிறது சிங்கிள் டே அண்டு வீக்லி பார்த்துட்ருக்குறோம். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஓப்பன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஓப்பன், ஹை, லோ பேஸ்டு. அப்போ ஓப்பன் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எத்தனை வகையான ஓப்பன் இருக்குன்னா, நமக்கு வந்துட்டு கேப் அப் ஓப்பன் இருக்குது, கேப் டவுன் ஓப்பன் இருக்குது, அதே மாதிரி பாசிட்டிவ் ஓப்பன் இருக்குது, நெகட்டிவ் ஓப்பன் இருக்குது, ஃப்ளாட் ஓப்பன் இருக்குது. இந்த வகையிலையும் மார்க்கெட்டோட மூமெண்ட் அப்படின்னு எடுத்துட்டால் சைடுவே மார்க்கெட், வால்டைல் மார்க்கெட், ஒன் சைடு மார்க்கெட். இந்த இதுக்குள்ளே இதை நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக மிக எளிது. மார்க்கெட் இதுக்குள்ளே தான் இருக்குது. இதையே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது நல்லா புரிஞ்சுக்கணுன்னா மார்க்கெட்டை நீங்கள் ரசிக்க வேண்டும். ரசித்து நீங்கள் வந்து டெய்லியும் லவ் லெட்டர் எழுதணும். மார்க்கெட்டுக்கு லவ் லெட்டர் எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இங்கே என்னென்னா நிறைய பேர் வந்துட்டு பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு தெரியாது, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டுதை நம்ம அப்படியே பின்பற்றுறோம். அது வந்து நமக்கு எப்போவுமே பயன்பெறாது. உங்களுக்குன்னு தோணணும், அது ஏன் பண்ணுறோன்னு தோணணும். ஒரு ட்ரேட் பண்ணுறோன்னா ஏன் பண்ணோம் அப்படின்னு தோணணும். நீங்கள் எதிர்பார்க்குறது ஒரு நாளைக்கு 20 பாயிண்ட் எதிர்பார்க்குறீங்களா, அதை ஒரு நாளைக்கு பண்ணாமல் வாரத்துக்கு 20 பாயிண்ட், வாரத்துக்கு 20 பாயிண்ட் வேண்டாம், மாதத்துக்கு 20 பாயிண்ட், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சின்ன பாயிண்ட்ஸை வந்துட்டு, இப்போ நிஃப்டின்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. நான் சொல்கிறது ஒரு மாதத்துக்கே 20 பாயிண்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு தொடங்குங்க. அதுக்கப்புறம் வாரமாக சுருக்குங்க, அதுக்கப்புறம் டெய்லி சுருக்குங்க.
இங்கே எல்லோரும் என்ன டெய்லி பார்த்துருவாங்க. டெய்லி 20 பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கும் போது என்ன ஆகும்னா பிரச்சனையாகும். அப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுங்கள். ஒரு ட்ரேட் கிடைச்சாலும் பரவாயில்ல, மாதத்துக்கு ஒரு ட்ரேட் கிடைச்சாலும் பரவாயில்ல, அது எந்த இடத்துல கிடைக்கிதுங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் பார்க்கணும். அதனால் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சால் ட்ரேடு, நான் சொல்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு தப்பாக கூட இருக்கலாம். அதனால் அவங்க இதை பின்பற்றாதீங்க. உங்களுக்கு இதை பின்பற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பின்பற்றுங்க. நான் இப்படி தான் பண்ணணுன்ட்டு இல்லை. ஃபஸ்ட்டு என்னென்னா, முதல் உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா டெய்லி 500 எடுக்கலாம், 1000 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5000 5000 10,000 ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்து லாஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லை. முதல் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள், அதில் டிசிப்ளின் கரெக்ட் பண்ணுங்கள், அதுக்குன்னு ட்ரேடை கம்மி பண்ணுங்கள். எப்போல்லாம் உங்கள் ட்ரேடு புக்கு நிறையிலையோ அப்போல்லாம் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. எப்போல்லாம் ட்ரேடு புக்கு நிறையுதோ உங்கள் எமோஷனாக நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே பயந்துடுவீங்க. அவ்வளோதான். ஓகே. அப்போது சென்ற வாரம் இப்போ வந்து 4 வாரத்தோடது நம்ம பார்க்க போகிறோம். சென்ற வாரம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 24,502 லோ, அதே மாதிரி நமக்கு ஹை 25,029. இது ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு அப்படின்னு எடுத்துட்டா 527 புள்ளிகள். போன வாரம் ஓப்பன் பார்த்தீங்கன்னா 24,669. அப்போது லோ எவ்வளோ போயிருக்காங்கன்னா வீக்லி ஓப்பனுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு 150 பாயிண்ட் கீழே போயிருக்காங்க. ஓப்பனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 370 புள்ளிகள் வந்திருக்காங்க. இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது சென்ற வாரம் அதற்கு முந்தைய வாரத்தோட ஹைக்கு மேலே க்ளோசிங் இருக்கா? அப்போ இது பிரேக் அவுட் ஆகலை. 25,079 தான் அதுக்கு முந்தைய வார ஹை. அப்போ இந்த வார ஹை 25,029, க்ளோசிங் 25,003 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த வாரத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த 2 வாரத்தில் அதிகபட்சமான க்ளோசிங் அப்படின்னு பார்த்தா 25,003 25,001 இதுதான் நமக்கு வந்து அதிகமான க்ளோசிங் இருக்குது. அப்போ முதல் மார்க்கெட் வந்துட்டு சென்ற வாரத்தோட லோ அதற்கு கீழே போயிட்டு அதற்கப்புறம் வீக்லி ஓப்பன் தாண்டியிருக்காங்க, லாஸ்ட் வீக்கோட க்ளோஸை தாண்டியிருக்காங்க, மார்க்கெட் வந்துட்டு லாஸ்ட் வீக்கோட ஹை நியர் வந்திருக்காங்க. அப்போ இன்னும் வந்து இதை பிரேக் பண்ணல. அப்போ கீழே பாட்டமை சப்போர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து நின்றுருக்காங்க. அப்போ வந்துட்டு மார்க்கெட் கண்டிப்பாக 25,029க்கு மேலேயும் 25,079க்கு மேலேயும் இருந்தால் மட்டும்தான் ஒரு பிரேக் அவுட்குள்ளே வரும். அப்போ அதற்கு முந்தைய வாரத்தோட ரேஞ்ச் பார்த்தா 400 புள்ளிகள். அப்போ அதற்கு முந்தைய வாரம் நடந்தது 400 புள்ளிகள் ஒரு லோ ரேஞ்ச். அடுத்தது அதற்கு முந்தைய 2 வாரத்தை நம்ம எடுக்கிறோம். அதில் 25,062 24,462. அப்போது கடைசி 3 வாரத்தில் பார்க்கும்போது நமக்கு வந்து போன வாரம் அந்த தான் நமக்கு வந்துட்டு குறைந்தபட்சத்துக்கு அதற்கு மேலே இருக்கக்கூடிய லோ. ஏன்னா இது 24,462, அது 24,503, அதற்கு முந்தைய வாரம் 24,700 சம்திங். அப்போ இதையும் வந்து நீங்கள் விட்டு கவனிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட ரேஞ்ச் 600 புள்ளிகள் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. அதற்கு முந்தைய வாரம் நம்ம அப்படி போய் பார்க்குறோம். 25,116, 24,378. அப்போ இந்த கடந்த 3 வாரத்தில் இந்த 24,378ங்கிறது பிரேக் பண்ணல. அப்போ நியர்பை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா வாரமும் 25,116, 25,062, 25,079, 25,029 வச்சுருக்காங்க. அப்போ இதற்கு மேலே மார்க்கெட் நிலை பெறும்போது தான் கால் செல்லர் வந்து முதல் பயப்படுவாங்க. கால் செல்லர் பயப்படாமல் மார்க்கெட் மேலே போகாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதற்கு முந்தைய வாரம் பார்த்திங்கன்னா 24,526, அடுத்த லோ வந்து 24. அப்போது நம்ம வந்துட்டு 24,526க்கு மேலே தான் இப்போ நம்மளுக்கு க்ளோசிங் இருக்குது. அப்போ இப்போதைக்கு நம்மளுக்கு பிரச்சனை என்னென்னா 25,116, 25,062, 25,079, 25,029. அப்போ இது எல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்மளுக்கு ஒரு கோடு மாதிரி தெரியுதா? அதே பிரச்சனை இங்கேயும் இருக்குது பாருங்கள். 24,526, 24,502, 24,530. அப்போ 3 நாள் வந்து ஒரு சேம் லோவை நியர்பை லோவை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, மேலே வந்திருக்காங்க. அப்போது கண்டினியூஸாக 4 வாரத்தோட ஹை. அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ 25,100க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால், அதை சஸ்டெயினுங்கிறது 5 நிமிஷமாக இருக்கலாம், 1 மணி நேரமாக இருக்கலாம், 2 நாளாக இருக்கலாம், ஆக மொத்தம் 25,100க்கு மேலே இருக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ அதுக்கு மேலே இருக்கிறாங்களா அப்படிங்கிறதை பார்த்து முடிவெடுங்க. இது ஃபஸ்ட்டு. அடுத்து நம்ம மந்த்லிக்கு நம்ம போகிறோம். மந்த்லி கான்ட்ராக்டோட
வேல்யூம்ஸ் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா 25,000 கால், 26,000 கால், 25,500 கால், 24,500 புட் கொடுத்துட்டாங்க. இது வந்துட்டு நமக்கு ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ். ஏன்னா தொடர்ச்சியாக கால் கால் கால். இப்போ என்னென்னா 25,000 கால், 24,500 புட்டோட ஃபஸ்ட்டு போட்டி போடுறாங்க. அடுத்து 26,000 கால், 24,500ஓட, 25,500 கால், 24,500ஓட. அப்போ இதுக்கெல்லாம் மிட் பாயிண்ட் பார்த்தோம்னா 25,000 காலுக்கும் 24,500 புட்டுக்குன்னா 24,750 வருது. 26,000க்கு 24,500க்குன்னா நமக்கு வந்துட்டு 25,250 வருது. அடுத்தது 25,500க்கும் 24,500க்குன்னா 25,000 வருது. அப்போ மார்க்கெட் வந்துட்டு 24,750, 25,000, 25,250 அப்படிங்கிற ஜோனில் இப்போ நிப்பாட்டிருக்காங்க. இதில் மிட் பாயிண்ட் 25,000. அப்போ மார்க்கெட் 24,750 இல்லை 25,250 அப்படிங்கிறதை பார்க்க வேண்டிய கட்டாயம். அடுத்தது இது வேல்யூ டோட்டல் டேர்ன் ஓவர் பேஸ்டு அப்படிங்கிறதுல இதில் 25,000 கால், 25,000 புட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்ட்ராடல் கொடுத்துருக்குறாங்க. ஒரே ஸ்ட்ரைக் இருக்கிறத வந்து நம்ம ஸ்ட்ராடல் அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம். அப்போது 25,000 அப்படிங்கும்போது இதோட காலோடது வந்துட்டு 382. அப்போ 25,382, புட்டோடது 282. அப்போ 24,300 பாயிண்ட்னு எடுத்துட்டாலும் 24,700 இந்த ஜோன் நம்மளுக்கு கிடைக்கிறாங்க. இதையும் நம்ம பார்க்க வேண்டும். ஸ்பாட் 25,003, ஃபியூச்சர் வந்து 25,096. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரு 90 புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கிறாங்க. அதற்கு அடுத்தது வந்துட்டு ஒரு 125 புள்ளிகள், அதுக்கப்புறம் வந்துட்டு அதுவும் ஒரு 110 புள்ளிகள். அப்போ ப்ரீமியம் வந்து அடுத்தடுத்த கான்ட்ராக்ட்டுக்கு அப்படி இருக்காங்க. ஓகே, 25,100 நமக்கு வந்துட்டு கால் புட் 327 ரூபா. அப்போ 25,100, இந்த பக்கம் 300 புள்ளிகள், இந்த பக்கம் 300 புள்ளிகள். அப்போ 24,800, 25,400. அப்போ இந்த ஜோன் நமக்கு முக்கியம். 25,100 இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் 600 புள்ளிகள் வந்துடும். அப்போ 25,700, இந்த பக்கம் வந்துட்டு 24,500. அப்போ இதே ஜோனாக நீங்கள் பார்க்கணும். இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, ஆனால் இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசாக பில்ட் ஆகலை. இதை வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும். இம்ப்ளைடு வாலிட்டி மட்டும் ஒரு சின்ன இம்பேலன்ஸ்டு இருக்குது. இந்த இம்பேலன்ஸ்னால கொஞ்சம் மூமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் கூட வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, இது வந்துட்டு நமக்கு இந்த கரண்ட் வீக்கோடது ஜூன் 12ஓட கான்ட்ராக்டை நம்ம பார்க்குறோம். இதில் 25,050. ஏன் 25,050 தேர்ந்தெடுத்தோன்னா க்ளோசிங்கில் நமக்கு வந்துட்டு இதோட ஸ்ட்ரைக்கோட வேல்யூ தான் டிஃப்ரென்ஸ் குறைவாக இருக்குது. அதுவும் 20 புள்ளிகள். அப்போ என்ன அர்த்தம்? 25,030 இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் வீக்லி ஃபியூச்சர்ஸ். அப்போது இதோட ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்துட்டு 156, 177 பையனா 165 அப்படிங்கிற காமனேட்டிவ் ஆவரேஜாக நமக்கு கிடைக்கிது. அப்போ 150 பாயிண்ட்டுன்னு வச்சுட்டா நமக்கு 25,200, இந்த பக்கம் 150ன்னு எடுத்துட்டா 24,900. இதுதான் ஃபைட்டிங் ஸ்ட்ரைக்காக இருக்க போகுது. 24,900 டு 25,200 நமக்கு 25,050 நடுநிலை. அப்போ இது ஒரு சீசா விளையாட்டு. அப்போது இந்த ஸ்ட்ரைக் கீழே வந்தால் இது வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ஸ், இது வந்துட்டு கால் ஆப்ஷன்ஸாக நம்ம எடுத்து பார்க்கணும். புட் ஆப்ஷன் கீழே வந்தால் கால் ஆப்ஷன் மேலே போக போகிறாங்க. புட் ஆப்ஷன் மேலே போனாங்கன்னா கால் ஆப்ஷன் கீழே வர போகிறாங்க. அது 25,050 நடுநிலைனா இதற்கு மேலேயும் இதற்கு கீழேயும் பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். இங்கே அட்டவணை அப்படின்னு பார்த்தா இங்கேயே ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் கொடுத்துருக்காங்க. 25,000 கால், 25,500 கால், 24,700 புட் பேஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் பக்கம் 25,000க்கு மேலே க்ளோசிங் ஆகிருக்காங்க. டோட்டல் டேர்ன் ஓவர் வைஸ்லேயும் 25,000 கால், 24,800 கால், 25,000 புட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்போது 25,000 காலுக்கும் 25,000 புட்டுக்கும் தான் போட்டியாக இருக்க போகுது. இது டோட்டல் டேர்ன் ஓவரில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது புட் ஆப்ஷனுடைய டோட்டல் டேர்ன் ஓவரை விட கால் ஆப்ஷனுடைய டோட்டல் டேர்ன் ஓவர் மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுது. அப்போ இதோட பேஸ் நமக்கு என்ன கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மார்க்கெட் 25,000க்கு மேலே நிலை பெறுகிறார்களா, கீழே நிலை பெறுகிறார்களா அப்படிங்கிறத பார்த்து தான் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அப்படிங்கிறது இருக்க போகுது. இங்கே இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி கால் சைடு வந்துட்டு
குறைவாகும், புட் சைடு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்னென்னா மார்க்கெட் லாஸ்ட் வீக்கோட ஹை அதற்கு மேலேயே சஸ்டெயின் ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கால் செல்லர் வந்துட்டு அவங்க பேனிக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். ஏன்னா இம்பேலன்ஸ்டு இம்ப்ளீட் இங்கே இருக்குது. அதுவே உங்களுக்கு அப்படி அமையலை அப்படின்னா புட் சைடு வந்துட்டு மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருந்துட்டாலே போதும், இவங்க டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது நமக்கு ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலேயும் லாஸ்ட் வீக்கோட ஹை அதற்கு மேலேயும் மார்க்கெட் நிலை பெற்றுச்சு அப்படின்னா கால் செல்லர் அவங்களுடைய பயப்படுவாங்க, அவங்க கவர் பண்ணாலே மார்க்கெட் மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னா கால் செல்லரை இம்பேக்ட் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறக்கும் பார்ப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நீங்கள் பார்க்கணும். அடுத்து மார்க்கெட் 25,000 மிக மிக முக்கியம். ஏன்னா இது நம்மளுக்கு தெரிகிற ஒரே ஒரு விஷயம். அப்போ காமன் ஏடிஎம் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு 165 இருக்கிறாங்க. இது அடுத்தடுத்து மார்க்கெட்டில் டீக் அண்ட் அப்ரிசியேஷன் மோடில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.